ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து கூலி. படத்தில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி சீனும், ஸ்மோக்கிங் பண்ணுற மாதிரி சீனும் அதீதமாக இருக்குங்க. படத்தோட கதை வந்து அருந்த பழைச கதை தான். அதாவது நண்பனை கொண்டுடுறாங்க, அந்த சிண்டிகேட் குரூப்பை கண்டுபிடிச்சி பழி வாங்குறது தான் ரஜினி வராரு. ஸோ படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட போர்ஷனை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நாகார்ஜுனா இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும், சாபின் சாஹிடாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த மலையாள நடிகர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட ட்ராபேக்கே வந்து திரைக்கதை தான். லோகேஷ் கனகராஜிட்டேருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கலைங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவு பரவாயில்லாமல் போணுச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் உட்காரவே முடியல. படம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை, இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் இல்லை. இவர் கூஸ் பொம்மை காட்டுறேன்னு அருந்த பழசையே காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கூஸ் பொம்மை காட்டுறதெல்லாம் இப்போ மக்கள் யாரும் விரும்புறது இல்லைங்க. ஸ்க்ரீன் பிளே நச்சுன்னு இருக்கணும். இன்னொன்று, படத்தோட டூரேஷன் இவ்வளோலாம் தேவையில்லைங்க. லென்த்தியாக இழுத்து கொண்டு போயிருக்கிறாரு. இழுத்து கொண்டு போறீங்கன்னா நீ திரைக்கதையை வந்து நல்லா வைக்கணும். இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டாக இல்லை. சொல்லப்போனால் லியோவோட ரொம்ப மோசமாக இருக்குது இந்த படம். நேற்று தான் டிக்கெட் ரேட்டை 100 ரூபாய்க்கு குறைச்சாங்க, போய் பார்த்துட்டு வந்தேன். ரஜினிகாந்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த வயசுலேயுமே அவர் இவ்வளோ ஸ்டைல் பண்ணுறாருன்னா அதெல்லாம் பெரிய விஷயந்தான். நம்மளாலலாம் 75 வயசுலலாம் நடக்க முடியுமான்றதே இந்த காலத்தில் டவுட்டாக இருக்கும் பொழுது அவர் ஸ்டைல் பண்ணுற விதம்லாம் நல்லா இருக்குது. அனைவரும் நடிப்பை நல்லா நடிச்சிட்டாங்க. இது முழுக்க இந்த படம் வந்து ஃபெயிலியர்னால் அது வந்து டைரக்டரால் தான் நான் சொல்லுவேன். அதே போல் அனிருத்தோட மியூசிக் சூப்பராக இருக்குங்க. செம்ம வெறும் வெஸ்டர்ன் மியூசிக்கை போட்டு பின்னி படல் எடுத்துருக்கிறாரு. அதில் வர வெஸ்டர்ன் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கூஸ் பம்பாக இருக்குது. ஒரே தொய்வு என்னன்னா, படத்தில் ஸ்க்ரீன் பிளேயே இல்லைங்க. ஃபஸ்ட் ஹாஃபை கூட கடந்துடலாம் போல இருக்குது. செகண்ட் ஹாஃபில் உட்கார முடியல. இந்த ஒரு விஷயத்தால் தான் இந்த படம் சரியாக போகலையோன்னு எனக்கு தோணுது. நீங்களும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.